வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இந்த சண்டே 1 ஹவரில் ஒரு சூப்பரான இந்த லஞ்ச் காம்போ நீங்களும் செஞ்சு முடிச்சுட்டு சண்டேவை ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா குக்கரை திறந்தாலே கமகமன்னு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான நெய் சோறு, அதாவது கீ ரைஸ். அதுக்கு செம்ம காம்போவாக ஒரு டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி. ரெண்டுமே 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாரம் செஞ்சு கொடுங்க, அடுத்த வாரமும் இதே தான் வேணும்னு கேட்பாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போய் அசத்தெல்லாம் செஞ்சிடலாம். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ப்ரெஷர் குக்கரில் 1 பாட்டை அப்படியே தாளிச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, 2-3 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி தாளிப்புக்கு போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1/2 கிலோ ரைஸ் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கூடவே நம்ம எப்பயுமே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடுவோம். அதே மாதிரி உப்பும் சேர்த்துடலாம். வெங்காயம் பிரியாணிக்கு மாதிரி ப்ரௌனாக வதங்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினாலே போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சமான கருவேப்பிலை, கூடவே 3 பச்சை மிளகாயை நான் கட் பண்ணல, அந்த ஃப்ளேவருக்காக அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். அதையும் வதக்கி விட்டுடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது வெங்காயமும் பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடுங்க. ஒரே ஒரு பழமான தக்காளி, பொடியாக நறுக்கக்கூடாது. பொடியாக நறுக்குனிங்கன்னா அந்த கலர் ரைஸில் இறங்கும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுருங்க. தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்குங்க. ஒன்று தயிர் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர், ஒரு 100 ml அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது முடியுமோ நீங்கள் அது சேர்த்துங்க. ரெண்டுமே அதில் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ 1/2 கிலோ அரிசியை நான் கப்பில் அளந்து 3 கப் அரிசிக்கு ஒரு 4.5 கப்பு, 4.5 கப்பு ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா. ஸோ 5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில் உப்பு லைட்டாக கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு அரிசி வேகும் போது அது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம 10 நிமிஷம், புது அரிசியாக இருந்தால் 10 நிமிஷம் ஊற வைங்க. பழைய அரிசியாக இருந்தால் இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கூட ஊற வச்சுக்கலாம். அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா சுத்தமாக வலித்து நான் உள்ளே போட்டுட்டேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நெய் சோறு சீரக சம்பா அரிசியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 3/4 பதம் தண்ணியை ஃபுல்லாக அரிசி இழுத்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் சிம்மரில் வச்சுடுங்க. ஃப்ளேமை கம்ப்ளீட் சிம், அப்படியே லைட்டாக எரியணும் அந்த ஃப்ளேம். அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ தான் நான் மேலாப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட போகிறேன். எப்பயுமே இந்த தம் போடுறதுக்கு முன்னால் நெய் போட்டோம்னா அந்த ரைஸில் அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிட்டுங்க. ஆனால் நான் விசில் விடலை. 10 நிமிஷம் இது அப்படியே ஃபுல் சிம்மரில் தான் வைக்க போகிறேன். ஆனால் மேலே வெயிட் வைக்கணும். இது பக்கத்தில் தம் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணலாம், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா இது நம்மளுடைய செந்தூர் கறி மசாலா போடுறதுனால நான் தாளிப்புக்கு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலா இல்லை நீங்கள் கடையில் வாங்கியிருக்க சிக்கன் மசாலா ஏதாவது வேணும்னா போடுவீங்க அப்படின்னா ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரே ஒரு நட்சத்திரப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா
இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா கிரேவி டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிரேவியோட அளவும் கூட வரும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் அதோடு சேர்த்து இது 2தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். அதுக்குள்ளே 2 பழமான தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும், மெயினாக கொத்தமல்லியோட தண்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி அரைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி கொத்தமல்லி தண்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் கறி மசாலா தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். நம்மளுடைய மிளகுத்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணியிருப்போம். அதனால் அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த மசாலாவில். அப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அப்படியே ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எப்பயுமே சிக்கனை கல்லுப்பு மஞ்சத்தூள் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிங்க. தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போட்டு இந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். அது எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு மூடிடுங்க 10 நிமிஷம். அந்த சைடு குக்கரில் ரைஸ் 10 நிமிஷம் தம் ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு சிக்கன் வெந்துடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அந்த கிரேவியோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அப்படியே சிம்மரில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான டேஸ்டான ஒரு ஈஸியான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதான். ஸோ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். 10 நிமிஷம் தம் விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இந்த நெய் சோறுக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் 100க்கும் மேற்பட்ட வெரைட்டியான நீங்கள் டிஷ்ஷஸ் செய்யலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சேனல்லையும் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்கு நான் தனியாக கூட லிங்க்கும் அனுப்பி வைப்பேன். ரெசிபீஸ் எல்லாம் இந்த நெய் சோறும் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.